கால இஜஅலு மின் ஸலாத்திக்கும் ஃபீ புயூதிக்கும், உங்களுடைய தொழுகைகளிலே வீட்டிலும் தொழக்கூடிய தொழுகைகளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் ஃபர்தான தொழுகை கிடையாது, சுன்னத்தான தொழுகைகளிலே நீங்கள் வீட்டிலும் தொழக்கூடியவர்களாக இருங்கள். வலா தத்தஹிதுஹா குபூரா, தொழப்படாத இடம் கபுரறைகள், மன்னரைகளில் தான் தொழாத இடம் வந்து அங்கே தொழ முடியாது. நீங்கள் கபுரறைகளை போன்று வீடுகளை வைத்துக் கொள்ள வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலன் தஜித லஹு வலிய்யன் முர்ஷிதா وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا اللهم علمنا ما جهلنا وانفعنا بما علمتنا وزدنا علما. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்து அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ஸலவாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்ற நட்பிரார்த்தனைக்கு பின்னால், அல்லாஹ் தஆலாவுடைய மார்க்கத்தை அல் குர்ஆன் அல் ஹதீஸ் ஒலியிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கிலே நாம் எல்லாம் ஜாமிஅத் தௌஹீத் ஜும்மா பள்ளி வாயிலிலே இன்று குழுமியிருக்கின்றோம். தொடராக நாங்கள் எங்களுடைய பள்ளி வாயில் நடைபெறக்கூடிய ஹதீஸ் விளக்க வகுப்பு சில காலங்கள் நடைபெறவில்லை. அதன் தொடராக இன்று நாங்கள் அந்த வகுப்பை மீண்டும் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். நாங்கள் தொடராக இந்த ஹதீஸ் விளக்க வகுப்பிலே நாங்கள் தற்பொழுது கற்று வரக்கூடிய புத்தகம் உம்தத்துல் அஹ்காம் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் கோவை. இதிலே நாங்கள் சுத்தம் சம்பந்தப்பட்ட பாடமாகிய கிதாபு தஹாரா என்ற பாடத்தை நாங்கள் நிறைவு செய்து, தொழுகை சம்பந்தப்பட்ட பாடத்திலே கிதாபு ஸலாவிலே சில தலைப்புகளை நாங்கள் படித்து முடித்துவிட்டு இருக்கின்றோம். இன்றைய எங்களுடைய பாடத்துடைய ஹதீஸ் எண் இந்த புத்தகத்திலே 73வது ஹதீஸ். இதுவரைக்கும் 72 ஹதீஸ்களை நாங்கள் படித்து முடித்திருக்கின்றோம். இன்று தொடக்கம் இன்று நாங்கள் படிக்கக்கூடிய ஹதீஸ்கள் அனைத்தும் சுன்னத்தான தொழுகைகள், அந்நவாஃபில் என்று சொல்லப்படக்கூடிய உஃபரியான தொழுகைகள். நாங்கள் குறிப்பாக ஃபர்லான தொழுகைகளுக்கு முன்னால் பின்னால் தொழக்கூடிய அந்த தொழுகைகளை பற்றி பேசக்கூடிய ஹதீஸ்களாக இருக்கின்றன. அன் அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா قال அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், صليت مع رسول الله صلى الله عليه وسلم ركعتين قبل الظهر وركعتين بعد الظهر وركعتين بعد الجمعة وركعتين بعد المغرب وركعتين بعد العشاء. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நான் தொழுதிருக்கின்றேன். லுஹருக்கு முன்னால் 2 ரக்காத்துகள், லுஹருக்கு பின்னால் 2 ரக்காத்துகள், ஜும்ஆவுக்கு பின்னால் 2 ரக்காத்துகள், அதே போன்று மகரிபுக்கு பின்னால் 2 ரக்காத்துகள், அதே போன்று இஷாவுக்கு பின்னால் 2 ரக்காத்துகள் என்பதாக அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இங்கே 10 ரக்காத்துகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இந்த ஃபர்லான தொழுகைகளுக்கு முன்னால் மற்றும் பின்னால் தொழுதிருப்பதாக கூறுகின்றார்கள். இந்த சுன்னத்தான தொழுகைகள் சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அனைத்தையும் சுருக்கமாக நாங்கள் பார்த்து அதனுடைய தெளிவை நாங்கள் இன்று காண இருக்கின்றோம். மேலும் தொடர்ந்து இந்த புத்தகாசிரியர் குறிப்பிடுகின்றார், வஃபீ லஃப்லின், இன்னொரு அறிவிப்பிலே, ஃபஅம்மல் மக்ரிபு வல் இஷாஉ வல் ஜும்அத்து ஃபஃபீ பைத்திஹி, மகரிபுக்கு பின்னால் தொழுத 2 ரக்காத்துகள், அதே போன்று இஷாவுக்கு பின்னால் தொழுத 2 ரக்காத்துகள், அதே போன்று ஜும்ஆவுக்கு பின்னால் தொழுத 2 ரக்காத்துகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக இன்னொரு அறிவிப்பு வருகின்றது. இன்னொரு அறிவிப்பிலே வஃபீ லஃப்லின், இன்னொரு அறிவிப்பில், அன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா قال, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொடர்ந்து அறிவிக்கின்றார்கள், ஹத்தஸத்னி ஹஃப்ஸத்து, ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எனக்கு அறியத் தந்தார்கள். ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்றால்
அப்துல்லாஹிபின் உமருடைய சகோதரி ஹஃப்ஸா பின்து உமர், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மகளார், அப்துல்லாஹிபின் உமருடைய சகோதரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர்களில் ஒருவர். அவர்கள் கூறுகின்றார்கள், அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஸல்லி சஜ்தத்தைனி ஹஃபீஃபத்தைனி பஅதமா யத்லுஉல் ஃபஜ்ர். ஃபஜ்ர் உதயமானதன் பின்னால், அதாவது ஃபஜ்ருக்காக வேண்டி முஅத்தின் அதான் கூறியதன் பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துகள், மிகவும் சிறிய 2 ரக்காத்துகள், சஜ்தத்தைனி ஹஃபீஃபத்தைன், தொழுகையுடைய ரக்காத்துகளுக்கு அநேகமாக ரக்ஆன்னு சொல்வார்கள். நாங்களும் ரக்காத்துன்னு தான் சொல்லுவோம், ஒரு ரக்காத் 2 ரக்காத்துன்னு சொல்லுவோம். அதே வார்த்தை தான் அரபியிலும் பயன்படுத்தப்படும், ரக்அத்துன் ரக்அத்தான். அதனுடைய சரியான அர்த்தம் 2 ருக்கூகள் என்று சொல்லி. ஆனால் இந்த ருக்கூகள் தொழுகையில் இருப்பதனால் 2 ரக்காத்துகள் என்று அங்கே நாங்கள் கூறுகின்றோம். இதே வார்த்தை அரபியிலும் இருக்கின்றது. இதே போன்று தொழுகைக்கு சில வேளை அரபியிலே ரக்அத்தான் என்று சொல்லாமல் சஜ்தத்தான் என்று சொல்வார்கள். சஜ்தா என்றால் ஒரு ரக்காத் தொழுதார் என்ற அர்த்தம். சஜ்தத்தான் என்றால் 2 ரக்காத். ரக்காத்தானுக்கு பதிலாக சஜ்தத்தான் இந்த ஹதீஸிலே வந்திருப்பதை போன்று கான யுஸல்லி சஜ்தத்தைனி ஹஃபீஃபத்தைன், அதாவது 2 ரக்காத்துகள், சிறிய, அவசரமாக, நீட்டாமல் சுருக்கமான 2 ரக்காத்துகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் உதயமானதன் பின்னால் தொழுவார்கள். வகானத் சாஅத்தன் லா அத்குலு அலன் நபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீஹா, அந்த நேரத்திலே நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் நெருங்க மாட்டேன், நல் போக மாட்டேன், கதைக்க மாட்டேன். நபி அவர்கள் வீட்டிலே, அதாவது இந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது வீட்டில் தான், என்றால் பள்ளியில் தொழுதால் இந்த வார்த்தை வராது. நபி அவர்கள் ஃபஜ்ருடைய 2 ரக்காத்துகள், அதாவது 2 சுன்னத்தான ரக்காத்துகள், ஃபஜ்ருடைய அதான் சொன்னதன் பின்னால், தொழுகைக்கு முன்னால், நாங்கள் சொல்கிறனால் ஃபஜ்ருக்கு முன்னால் தொழக்கூடிய 2 ரக்காத் சுன்னத்து, இதை நபி அவர்கள் வீட்டிலே தொழுவார்கள். மிகவும் சிறிய அளவிலே, சிறியதாக ஓதி தொழுவார்கள். அந்த வேளையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் செல்லாத ஒரு நேரமாக இருந்தது. தொடர்ந்து நாங்கள் பார்த்துவிட்டு இந்த பாடத்தை முழுவதுமாக நாங்கள் பார்ப்போம். மேலும் அடுத்த ஹதீஸ் 74வது ஹதீஸ், வஅன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கின்றார்கள், قالت لم يكن النبي صلى الله عليه وسلم على شيء من النوافل تعهدا منه على ركعتي الفجر. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு தொழுகையிலும் தொடராக விடாமல் தொழுதொரு தொழுகை இல்லை, ஃபஜ்ருக்கு முன்னால் தொழக்கூடிய 2 ரக்காத் சுன்னத்துகளை தவிர. அப்படி என்றால் இந்த அனைத்து ஃபர்தான தொழுகைக்கு முன்னால் பின்னால் தொழக்கூடிய இந்த ராத்திபான சுன்னத்தான தொழுகைகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவுமே கருசனை காட்டிய 2 ரக்காத்துகள் என்று சொன்னால் ஃபஜ்ருக்கு முந்திய 2 ரக்காத்துகள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எங்களுக்கு அறிய தருகின்றார்கள். வஃபி லஃப்தின் லி முஸ்லிம், இந்த ஹதீஸிலே முஸ்லிமில் வரக்கூடிய இன்னொரு அறிவிப்பிலே ரக்அத்தா அல் ஃபஜ்ரி ഖൈറുம் மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த ஃபஜ்ருக்கு முன்னால் தொழக்கூடிய 2 ரக்காத்துகள் துனியாவை விட, துனியாவிலே இருக்கக்கூடிய அனைத்தையும் விட சிறந்தது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வார்த்தைகளினாலேயே அந்த ஃபஜ்ருடைய 2 ரக்காத்துடைய சிறப்புகளை பற்றி எங்களுக்கு அறிய தந்திருப்பதை பார்க்கலாம். இப்படி இந்த கிரந்தத்திலே, உம்தத்துல் அஹ்காம் என்ற கிரந்தத்திலே, இந்த நவாஃபில்கள் சம்பந்தமாக நாங்கள் மேலே வாசித்த ஹதீஸ்கள் இங்கே பதியப்பட்டிருக்கின்றன. இதிலே புகாரி முஸ்லிமிலே வந்த ஹதீஸ்களைத்தான் இங்கே புத்தக ஆசிரியர் பதிவு செய்வார். வேறு எந்த ஒரு ஹதீஸையும் இந்த புத்தக ஆசிரியர் பதிவு செய்ய மாட்டார் என்ற அடிப்படையிலே இவ்வளவுதான் இந்த பாடத்தில் இருக்கின்றது. என்றாலும் நாங்கள் நவாஃபில்கள், அதாவது ராத்திபான இந்த ஃபர்லான தொழுகைகளுக்கு முன்னால் பின்னால் தொழக்கூடிய சுன்னத்துகள் சம்பந்தமாக ஏராளமான ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. அவைகளை நாங்கள் பார்ப்போம். இந்த புத்தகத்திலே குறிப்பிட்ட ஹதீஸ் இன்னொரு அறிவிப்பிலே புகாரியிலே வருகின்றது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எண்ணியே குறிப்பிடுகின்றார்கள், ஹஃபில்து, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் பாடமாக்கி கொண்டேன், அஷ்ரு ரக்காத், 10 ரக்காத்துகளை நான் பாடமாக்கி கொண்டேன் என்பதாக கூறுகின்றார்கள். 10 ரக்காத்துகள் என்றால் லுஹருக்கு முன்னால் 2, பின்னால் 2, அசருக்கு இல்லை, மஹரிபுக்கு பின்னால் 2,
இஷாவுக்கு பின்னால் 2, ஃபஜ்ருக்கு முன்னால் 2. இப்படி 10 ரக்காத்துகளை தான் கண்டதாக, நபி அவர்கள் தொழுததை நான் கண்டதாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இன்னொரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள், ஹஃபில்து மினன் நபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ரக்அத், நான் 10 ரக்காத்துகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக் கண்டிருக்கின்றேன். ரக்அத்தைனி கப்ல ظுஹர் வ ரக்அத்தைனி பஅதஹா, ظுஹருக்கு முன்னால் 2 பின்னால் 2. வ ரக்அத்தைனி பஅதல் மக்ரிப் ஃபீ பைத்திஹி, மக்ரிபுக்கு பின்னால் 2 அவர்களுடைய வீட்டிலே. ஏனென்றால் அப்துல்லாஹ் இப்னு உமர் மனைவியாருடைய சகோதரர், ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போவார் சகஜமாக, அதில் எந்த தடையும் அவருக்கு இருக்கவில்லை. மஹரிபுக்கு பின்னால் வீட்டிலே 2 ரக்காத் தொழுவார்கள். வரகஅத்தைனி பஅதல் இஷா ஃபீ பைத்திஹி, இஷாவுக்கு பின்னால் வீட்டிலே 2 ரக்காத்துகள் தொழுவார்கள். வரகஅத்தைனி கப்ல ஸலாத்தி சுப்ஹி, சுபஹுக்கு முன்னால் 2 ரக்காத்துகள் தொழுவார்கள். கானத் ஸாஅத்தன் லா யத்குலு அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீஹா அஹத், அந்த வேளையிலே சுபஹுடைய 2 ரக்காத் தொழும் பொழுது யாரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை டிஸ்டர்ப் பண்ணாத நேரமாக இருந்தது. ஹத்தத்னி ஹஃப்ஸா, மேலும் என்னுடைய சகோதரி ஹஃப்ஸா சொல்லும் பொழுது கூறுகின்றார் ரலியல்லாஹு அன்ஹா, அன்னஹு கான இதா அஸ்ஸனல் முஅஸ்ஸினு வ தலஅல் ஃபஜ்ர், சுபஹுக்காக வேண்டி முஅஸ்ஸின் அதான் சொல்லி ஃபஜ்ர் உதயமானால் ஸல்லா ரக்அத்தைன், 2 ரக்காத்துகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள் என்பதாக நாங்கள் பார்க்கலாம். மேலும் நாங்கள் இந்த முன்பின் சுன்னத்துகள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய இன்னொரு பிரபலியமான ஹதீஸ் 12 ரக்காத்துகள், நாங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், அதுதான் அனைத்தும் அதிகமான மக்கள் அமல் செய்யக்கூடிய ஹதீஸ். மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதையும் செய்திருக்கின்றார்கள். அதே வேளையிலே உம்மத்துக்கு அவர்கள் நீங்கள் தொழுங்கள் என்று கட்டளையிட்ட கட்டளையிலே 12 ரக்காத்துகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எண்ணி கூறியிருக்கின்றார்கள். அது பல அறிவிப்புகளே வருகின்றது. முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸிலே உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மனைவியார், ஜௌஜு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னஹா காலத், அவர்கள் கூறுகின்றார்கள், சமிஅ்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி அவர்கள் கூறுவதை நான் கேட்டேன். அப்ப இது ஆர்டர். ஆரம்பத்தில் அப்துல்லாஹ் இப்னு உமர்ட ரசூலுல்லாஹ்வுடைய செயலிலிருந்து எங்களுக்கு கண்டது. சில வேளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்கள் செய்யும் பொழுது சில வேளை ஒரு விதமாக செய்வார்கள், இன்னொரு விதமாகவும் என்ன செய்வார்கள். ஆனால் எங்களுக்கு உம்மத்துக்கு நபி அவர்கள் ஒரு முக்கியமான செய்தியை குறிப்பிடுகின்றார்கள். முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், மா மின் அப்தின் முஸ்லிமின் யுஸல்லி லில்லாஹி குல்ல யௌமின், எந்த ஒரு முஸ்லிமாவது அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் தொழுதால் தின்தை அஷ்ரத ரக்கா, எத்தனை 12 ரக்காத்துகள் தொழுதால், தத்தவ்வஅன், தத்தவ்வாக ஃபர்ல் இல்லாமல் சுன்னத்தாக அல்லது நாஃபிலாக. இப்போ இந்த அதாவது சுன்னத்தான தொழுகைகளுக்கு அரபியிலே நாங்கள் சுன்னத்தான தொழுகை என்னுவோம், அப்படின்னால் வாஜிப் இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி நஃபீல் என்று சொல்லுவோம், அல்லது நாஃபில் என்று சொல்லுவோம், உஃபரியான தொழுகை என்று அர்த்தம். அல்லது ராத்திபா என்றும் சொல்வார்கள் அரபியிலே, அல்லது சுனனுன் ரவாத்திப் என்றும் சொல்வார்கள் அரபியிலே. இப்படி பல பெயர்கள் இருக்கின்றன. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யாராவது தத்தவ்வஅன் சுன்னத்தாக 12 ரக்காத்துகள் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு நாளையிலே தொழுதால், கைர ஃபரீதத்தின், ஃபர்ல் தொழுகை அல்லாத தொழுகைகள், இல்லா பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சுவர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுவான். இன்னொரு அறிவிப்பிலே, மன் சாபர, யார் தொடராக தொழுது வருகின்றார்களோ இந்த 12 ரக்காத்துகளையும் அவர்களுக்கு சுவர்க்கத்திலே ஒரு வீடு இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் என்பதாக உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த சொல் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய இன்னொரு ஹதீஸிலே செயலாகவும் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் அப்துல்லாஹ் இப்னு உமர் 10 ரக்காத்துகள், பின்னர் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய ஹதீஸ்கள் 12 ரக்காத்துகள் நீங்கள் தொழுதால் இப்படி உங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கும் என்று தெளிவாகவே வந்திருக்கின்றது. இப்போ இந்த அசுன்னல் கவுலியா, அதாவது சொல் ரீதியான இந்த சுன்னத் இன்னொரு ஹதீஸிலே, முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸிலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கின்றார்கள், காலத் கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுஸல்லி தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள், ஃபீ பைத்தி என்னுடைய வீட்டிலே, கப்ல ظுஹ்ரி அர்பஅன் ظுஹருக்கு முன்னால் 4 ரக்காத்துகள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்னுடைய வீட்டிலே, அதுவும் வீட்டில்தான். சும்ம யஹ்ருஜு ஃபயுஸல்லி பின்னாஸ், பின்னர் சென்று
மக்களை தொழுவித்து விட்டு வருவார்கள். வீட்டுக்கு பக்கத்தில் தான் அவருடைய மஸ்ஜித் இருந்துச்சு. கதவை திறந்தால் அங்கால மஸ்ஜித். பள்ளிக்கு சென்று மக்களுக்கு தொழுவிப்பார்கள். சும்ம யதுஹுலு, பின்னர் வீட்டிலே நுழைந்து ஃபயுஸல்லி ரக்அத்தைன், வீட்டிலே 2 ரக்காத்துகள் தொழுவார்கள். அப்போ லுஹருக்கு முன்னால் 4, பின்னால் எத்தனை? 2. அப்போ 6 ஆகிட்டு. 12ல் 6 வந்து லுஹரிலேயே முடிஞ்சு. மிச்சம் லேசான விஷயம். 12 ரக்காத்தில் அரைவாசி லுஹருக்கே போயிட்டு. லுஹருக்கு முன்னால் 4, பின்னால் 2. வக்கான யுசல்லி பின்னாசில் மக்ரிப். அப்போ அசரை பற்றி பேசல, அசர் தொழுகையை பற்றி. அசர் தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் இந்த ஹதீஸ் சம்பந்தமாக வந்தில்லை. சும்ம யுசல்லி பின்னாசில் மக்ரிப், மக்ரிபை மக்களுக்கு தொழுவிப்பார்கள். சும்ம யதுகுல், பின்னர் என்னுடைய வீட்டிலே நுழைந்து ஃபயுசல்லி ரக்அத்தைன், 2 ரக்காத்துகள் வீட்டிலே தொழுவார்கள். வயுசல்லி பின்னாசில் இஷா, இஷா தொழுகையையும் மனிதர்களுக்கு தொழுவிப்பார்கள். வயதுகுலு பைத்தி, என்னுடைய வீட்டிலே அதன் பின்னால் நுழைந்து ஃபயுசல்லி ரக்அத்தைன், 2 ரக்காத்துகள் இஷாவுக்கு பின்னால் தொழுவார்கள். வகான யுசல்லி மினல் லைலி 9 ரக்அத், மேலும் இரவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 ரக்காத்துகள் தொழுவார்கள். ஃபீஹின்னல் வித்ர், வித்ரையும் சேர்த்து. நபி அவர்கள் பரமுலையிலே தொழுது இருக்கின்றார்கள். வித்ரையும் சேர்த்து 9 ரக்காத்துகள் தொழுவார்கள் என்று சொல்லிவிட்டு வகான யுசல்லி லைலன் தவீலன் காயிமன். இது நபி அவர்களிடம் நாங்கள் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். இரவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் நின்று தொழுவார்கள். எப்படி? வக்கான யுசல்லி லைலன், இரவிலே, தவீலன், நீண்ட நேரம், காயிமன், நின்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள். அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்ற குறிப்பு சிந்தனை எங்கட சிந்தனை இருக்கணும். இப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இரவு வேளையிலே நீண்ட நேரம் நின்று தொழுவார்கள். மனைவியார் அறிவிக்கக்கூடிய செய்தி. வலைலன் தவீலன் காயிதன், சில வேளை இரவிலே நீண்ட நேரம் அமர்ந்து தொழுவார்கள். சுகையினமாக இருந்தால், ஆரோக்கியம் குறைவாக இருந்தால் அமர்ந்து நீண்ட நேரம் தொழுவார்கள். வகான இதா கரஅ வஹுவ காயிம், அவர்கள் தொழுகையிலே நின்று கொண்டு ஓதினால், சூரத்துல் ஃபாத்திஹா அந்த சூறாக்களை நின்று கொண்டு, தக்பீரத்துல் இஹ்ராமை நின்று கொண்டு அவர்கள் சொல்லிவிட்டு ஓதினால், ரக்கஅ வ சஜத வஹுவ காயிம், ருக்குவையும் சுஜூதையும் நின்று கொண்டு தொழக்கூடியவர் எவ்வாறு ருக்கு சுஜூத் செய்வாரோ அப்படியே ருக்கு சுஜூதுகள் செய்வார்கள். வைதா கரஅ காயிதன், அவர்கள் அமர்ந்து இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இந்த சூறாவை ஓதக்கூடிய அந்த கியாமுடைய வேளையிலே அமர்ந்து அவர்கள் தொழுதால், ரக்கஅ வ சஜத வஹுவ காயித், அவர்கள் ருக்கு செய்வதும் சுஜூது செய்வதும் அமர்ந்து தொழக்கூடிய ஒருவர் எவ்வாறு ருக்கு சுஜூது செய்வாரோ அப்படி ருக்கு சுஜூது செய்வார்கள். இப்போ இடையில ஒரு இரவு தொழுகை சம்பந்தமான ஒரு விஷயம் வந்ததன் பின்னால திரும்பவும் அந்த ரக்காத்துகள் தொடருகின்றன. வக்கான இதா தலா அல் ஃபஜ்ர், ஃபஜ்ரு உதயமானால், அப்படி என்றால் ஃபஜ்ருக்காக வேண்டி முஅத்தின் அதான் கூறினால், சல்லா ரக்அத்தைன், 2 ரக்காத்துகள் தொழுவார்கள் சுபஹுக்கு முன்னால். இப்போ பாப்போம், ஒரு மீட்டி நாங்கள் பார்ப்போம் இந்த எண்ணிக்கையை. கபில் அல்லுஹுரி அர்பஅன், லுஹருக்கு முன்னால் 4, உபஅதஹு ரக்அத்தைன், பின்னால் 2 6, பஅதல் மக்ரிப் ரக்அத்தைன், மக்ரிபு பின்னால் 2 8, இஷாவுக்கு பின்னால் ரக்அத்தான் 11, இஷாவுக்கு பின்னால் ரக்அத்தான் 10, அதற்கு பின்னால் ஃபஜ்ருக்கு முன்னால் 2 ரக்காத்துகள் 12. இப்படி 12 ரக்காத்துகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து தொழுது வந்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மேலும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே சொல் ரீதியான இன்னொரு சுன்னத்தையும் எங்களுக்கு அறிய தருகின்றார்கள். கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திர்மிதி, நசாயி போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சாபர அலா 12 ரக்அ மினஸ் சுன்னah, சுன்னத்தான தொழுகைகளிலே 12 ரக்காத்துக்களை யார் தொடராக பொறுமையாக இருந்து தொழுது வருகின்றார்களோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சுவர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுவான் என்று விட்டு, அர்பஉன் கபுல் அல்-லுஹர், லுஹருக்கு முன்னால் 4, வரக்கஅத்தைனி பஅதஹா, அதற்கு பின்னால் 2, வரக்கஅத்தைனி பஅதல் மக்ரிப், மக்ரிபுக்கு பின்னால் 2,
வரக்கஅத்தைனி பஅதல் இஷா, இஷாவுக்கு பின்னால் இருந்து வரக்கஅத்தைனி கப்லல் ஃபஜ்ர், ஃபஜ்ருக்கு முன்னால் 2 என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிக்கக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். இப்படி நாங்கள் பார்க்கும் பொழுது குறிப்பாக நாங்கள் விசேடமாக பேணி தொழ வேண்டிய சுன்னத்துகள் 12 என்பதாக எங்களுக்கு திட்ட தெளிவாக விளங்குகின்றது. அதில் லுஹர்ல 6, அசர்ல இல்லை, மகரிப் இஷாவுக்கு பின்னால் 2, ஃபஜ்ருக்கு முன்னால் 2 ரக்காத்துகள். இப்படி நாங்கள் பேணி தொழ வேண்டிய ஹதீஸ்கள் தொழுகைகள். ஆனால் இது தவிர்ந்த இன்னும் முன்பின் சுன்னத்துகளும் இருக்கின்றன. ஆனால் நபி அவர்கள் இந்த அளவுக்கு எங்களுக்கு ஆர்வம் ஊட்டாத, நபி அவர்கள் தொழுத, சஹாபாக்கள் தொழுத வேறு ரக்காத்துகளும் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். இதிலே குறிப்பாக இந்த 2 ரக்காத்துகள், ஃபஜ்ருடைய 2 ரக்காத்துகளை பொறுத்தவரையிலே வந்திருக்கக்கூடிய சில செய்திகளையும் நாங்கள் பார்ப்போம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கின்றார்கள், அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு قال في شأن الركعتين عند طلوع الفجر, ஃபஜ்ருக்கு பின்னால் அந்த 2 ரக்காத்துகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு குறிப்பிடும் பொழுது, லஹுமா அஹப்பு இலைய மினத் துன்யா ஜமீஅன், இது உள்ளத்தால் வரக்கூடிய ஒரு வார்த்தை. சொன்னார்கள், அந்த 2 ரக்காத்துகளும் எனக்கு துனியாவிலேயே மிகவும் விருப்பமான ஒரு விடயம்தான் அந்த 2 ரக்காத்துகள். ஃபஜ்ருக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த 2 ரக்காத்துகள் எனக்கு துனியாவிலேயே மிகவும் விருப்பமான ஒரு விடயம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸையும் நாங்கள் இங்கே பார்க்கலாம். அதே போன்று அதிலே ஓதக்கூடிய சூறாக்களை பொறுத்தவரையிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரஅ ஃபீ ரக்அத்தை அல் ஃபஜ்ர், நபி அவர்கள் இந்த ஃபஜ்ருடைய 2 ரக்காத்துகள், இப்படித்தான் அரபியிலே வரும், ரக்அத்தை அல் ஃபஜ்ர்னு தான் வரும். மாணவர்கள் எங்கேயாவது ரக்அத்தை அல் ஃபஜ்ர் என்று அரபியிலே வந்தால் அது சுபஹிலே நாங்கள் தொழக்கூடிய 2 ரக்காத்துகள் கிடையாது, அதுவும் 2 ரக்காத்துகள் தான். அதுக்கு சொல்லப்படும் சலாத்துல் ஃபஜ்ர் என்று. 2 ரக்காத் தொழக்கூடிய ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அரபியிலே சொல்லப்படும் சலாத்துல் ஃபஜ்ர். ஹதீஸிலே எங்காவது ரக்அத்தை அல் ஃபஜ்ர் என்று வந்தால் அது சுபஹுக்கு முன்னால் தொழக்கூடிய 2 ரக்காத்துகளைத்தான் குறிக்கும் என்ற விளக்கம் இது பொதுவாக அனைத்து அறிவிப்புகளிலும். அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பிடுகின்றார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரக்அத்தை அல் ஃபஜ்ர்ல, அப்படி என்றால் ஃபஜ்ருக்கு முன்னால் தொழக்கூடிய 2 ரக்காத்துகள்ல குல் யா அய்யுஹல் காஃபிரூன் வ குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த 2 சூறாக்களையும் தான் ஓதுவார்கள் அதிகமாக. ஒரு அறிவிப்பில் வேறொரு ஆயத்து வந்திருக்கின்றது, அதிகமாக நபி அவர்கள் ஓதக்கூடியது முதலாவது ரக்காத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், 2வது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாக்கள். அதே போன்று நபி அவர்கள் இந்த 2 ரக்காத்தையும் ஹஃபீஃபத்தைன், மிகவும் வேகமாக தொழுது முடிப்பார்கள். ஃபஜ்ருக்கு முன்னால் இருக்கக்கூடிய 2 ரக்காத்துகள் நபி அவர்களுக்கு மிகவும் விருப்பமான 2 ரக்காத்துகள் என்றாலும் அதிலே நபி அவர்கள் பின்பற்றிய முறை என்னவென்றால் அவசரமாக தொழுது முடிப்பது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கலாம், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகஃபிஃபு ரக்அத்தைன் அல்லத்தைனி கப்ல ஸலாத்தி சுப்ஹி, சுபஹுக்கு முன்னால் இருக்கக்கூடிய 2 ரக்காத்துகளையும் மிகவும் இலகுவாக அவசரமாக தொழுது முடிப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஹத்தா இன்னீ லா அகூலு ஹல் கரஅ பி உம்மில் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்களோ என்று நான் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய அந்த 2 ரக்காத்துகளும் வேகமாக இருக்கும் என்பதாக இங்கே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா குறிப்பிடுவதை பார்க்கலாம். இதனுடைய விளக்கம் பின்னர் வரும், அதை இப்போ நான் குறிப்பிட்டு செல்கின்றேன். ஏன் அப்படி அவசரமாக நபி அவர்கள் தொழுவார்கள் என்று சொன்னால், எங்களில் அதிகமானவர்களை போன்று இரவு பொழுது மூலம் அவர்கள் படுத்தெலும்பி விட்டு ஃபஜ்ருடைய 2 ரக்காத்துகளை தொழக்கூடியவர்கள் அல்ல. மாறாக இரவிலே பெரியொரு பகுதி நபி அவர்கள் தொழுதுவிட்டு தூங்குவார்கள். தூங்கி எலும்பி சில வேளை மீண்டும் அவர்களுடைய கியாமுல் லைலை பரிபூரணப்படுத்துவார்கள். பரிபூரணப்படுத்தி விட்டிருக்கும் பொழுது அங்கே முஅத்தினுடைய அதான் சத்தம் அவர்களுக்கு கேட்கும். அப்படி கேட்டால் நபி அவர்கள் 2 ரக்காத் அவசரமாக தொழுதுவிட்டு, இன்னும் சில அறிவிப்புகளிலே சஹீஹான புகாரி முஸ்லிமிலே வந்திருக்கின்றது, 2 ரக்காத் தொழுதுவிட்டு நபி அவர்கள் வீட்டிலே வலது பக்கம் கையை வைத்து படுப்பார்கள். எப்ப இது? சுபஹுடைய 2 ரக்காத்துகள் தொழுததன் பின்னால்.
இப்போ நபி அவர்கள் அந்த படுப்பார்கள் என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த இரவு தொழுகை நீண்ட நேரம் தொழுததன் காரணத்தினால் ஃபஜ்ருடைய 2 ரக்காத்துக்களை நபி அவர்கள் சில வேளை வேகமாக தொழுதுவிட்டு அவர்கள் சுபஹ் தொழுகைக்கு தயாராகுவதற்காக வேண்டி ரெஸ்ட் எடுக்கக்கூடிய விதமாகத்தான் இப்படி நபி அவர்களுடைய செயற்பாடு இருந்தது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இதனால்தான் சில உலமாக்கள் இந்த ஹதீஸை வைத்து, அதாவது ஃபஜருக்கு பின்னால் 2 ரக்காத்துகள் தொழ வேண்டியது சுன்னா, அதில் எந்த கருத்து முரண்பாடும் இல்லை. ஆனால் சுன்னத்தை தொழுதுவிட்டு படுப்பது சுன்னத்தா இல்லையா என்பதிலே உலமாக்கள் இடையிலே கருத்து வேறுபாடு இருக்கின்றது. 2 ரக்காத் தொழுதுவிட்டு வீட்டில் தான் தொழுவார்கள். பள்ளியில் படுக்கிறது அப்படி ஒரு கருத்து இல்லை. பள்ளியில் படுக்கக்கூடாது என்பதிலே கருத்து வேறுபாடு இல்லை. வீட்டிலே தொழுதால் தொழுதுவிட்டு வலது பக்கம் கையை வைத்து படுத்தெழும்போது சிறிது நேரம் சுன்னத்தா இல்லையா என்பதிலே உலமாக்கள் கருத்து வேறுபாடு படக்கூடிய அளவுக்கு நபியவர்கள் ஃபஜ்ருடைய ஆதானுக்கு பின்னால் அவசரமாக 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு என்ன செய்திருக்கின்றார்கள்? அவர்கள் சிறிது நேரம் இளைப்பாரி விட்டுத்தான் இக்காமத் சொல்லப்படும் பொழுது பள்ளி வாயலுக்குள் வந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதை நான் எதற்கு கூறேன் என்று சொன்னால், இந்த 2 ரக்காத்துக்களை நபி அவர்கள் வேகமாக தொழுவதற்கான காரணம் எந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா குறிப்பிடும் இந்த ஹதீஸிலே, சூரத்துல் ஃபாத்திகாவை ஓதினார்களோ இல்லையோ என்று நான் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு சில வேளை வேகம் இருக்கும் என்பதாக இங்கே குறிப்பிடுவதை பார்க்கலாம். அதற்கான காரணத்தை தான் நாங்கள் தற்பொழுது பார்த்தோம். நாங்கள் தொழும் பொழுது நபி அவர்கள் வேகமாக தொழுகின்றார் என்பதற்காக வேண்டி இப்போ எங்களுடைய நிறைய பேர் தொழுக ஆட்டோமேட்டிக்காகவே வேகம், அதில் இன்னும் நாங்கள் வேகத்தை கூட்டினால் சில வேளை என்ன தக்பீர் செஞ்சுட்டு அப்படியே ருக்கு தான் போக வேண்டி வரும். அதனால் இந்த வேகமாக தொழ வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் சிந்தனை எடுத்துக்கொள்ள தேவையில்லை. எப்படி கொண்டும் என்றால், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நிஅமத் செய்தவர்களுக்கு யாரெல்லாம் நீண்ட நேரம் இரவு தொழுகை தொழுகின்றார்களோ அவர்கள் தங்களை சுபஹ் தொழுகைக்காக வேண்டி தயார்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி இந்த சுபஹுடைய 2 ரக்காத்துகளையும் வேகமாக நாங்கள் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு ஓதிட்டு என்ன செய்யலாம், எங்களுக்கு சிறிது ரெஸ்ட் எடுத்துட்டு பள்ளிக்கு வரலாம். அதில் பிரச்சனை இல்லை, அது சுன்னத். அதே வேளையில் நாங்கள் என்ன வேகம் இல்லாமல் தொழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நீண்ட சூரத் ஓத வேண்டிய தேவையும் இல்லை. இந்த சுபஹுடைய 2 ரக்காத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுவது சுன்னத். ஆகவே அந்த சுன்னத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணி அந்த 2 சூறாக்களையும் ராகத்தாக நாங்கள் ஓதி தொழுதால் அதுதான் எங்களுக்கு போதுமான அமலாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இப்படி இந்த சுபஹுடைய 2 ரக்காத்துகள் சம்பந்தமாகவும் அதற்கு பின்னால் படுத்துறங்க சம்பந்தமாகவும் அந்த குறிப்பை நான் சொன்னேன். இதை அமல் செய்யக்கூடிய சில அறிஞர்களையும் நான் மதீனாவிலே கண்டிருக்கின்றேன். ஒரு முறை இங்கே இலங்கையிலிருந்து ஒரு ஆசிரியர் அங்கே வந்த நேரத்திலே அவருடைய ஒரு நண்பர் எங்களுக்கு படித்து தந்த ஒரு உஸ்தாதுடைய வீட்டிலே தங்கியிருந்த சமயத்திலே அவர் பின்பற்றி அந்த விடயத்தை அவர் கண்டதாக எனக்கு அறிவித்தார். சுபஹ் தொழுது பாங்கு சொன்னதன் பின்னால் 2 ரக்காத் தொழுதுவிட்டு அவர்கள் வலது பக்கம் கையை வைத்து சிறிது தூங்கி எழும்பி என்ன பள்ளி வாயிலுக்கு வந்ததை கண்டதாக சொன்னார். இப்படி அந்த அமல் செய்யக்கூடிய இருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், இப்னு ஹஸ்ம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இமாம் இருக்கின்றார். முஹல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு கிரந்தத்தை எழுதியவர், ஒரு பெரிய ஹதீஸ்களை ஃபிக்ஹ்களை விற்பனர். இமாம்களுக்கு மத்தியிலே பல கருத்துக்கள் இருக்கலாம். அவர் இந்த ஹதீஸை வைத்து என்ன சுபஹுடைய 2 ரக்காத்துகளுக்கு பின்னால் தஹஜ்ஜத் தொழுதவர் கட்டாயம் தூங்கி எழும்பித்தான் பள்ளிக்கு வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்திய உலமாக்களும் இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இந்த ஃபிக்ஹுடைய மஸலாக்கள் இருக்கின்றன. எது எப்படி இருந்தாலும் நாங்கள் செய்ய வேண்டிய விடயம், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் 2 ரக்காத்துகளை நாங்கள் மிஸ் பண்ணாமல் சுன்னத்தை ராகத்தாக நாங்கள் தொழுதுவிட்டு பள்ளி வாயை நோக்கி வரக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். மேலும் இந்த சுன்னத்தான தொழுகைகள் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய இன்னும் பிற ஹதீஸ்களை நாங்கள் பார்த்தால், பொதுவாக பாங்கு செல்லப்பட்டால் பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையிலே 2 ரக்காத் சுன்னத்தான தொழுகை இருக்கின்றது. இந்த 12 ரக்காத்துகளுக்கு மேலாக இப்போ நாங்கள் 12 ரக்காத்தில் பார்த்தோம், லுஹருக்கு முன்னால் 4 என்று பார்த்தோம், அசருக்கு முன்னால் பின்னால் பார்க்கல. ஆனால் இன்னொரு ஹதீஸின் அடிப்படையிலே அசருக்கு முன்னால் 2 ரக்காத்துகள் தொழலாம், பின்னால் இல்லை. எப்போ? அசருக்கு முன்னால். எந்த ஹதீஸை வைத்து? அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள். புகாரி முஸ்லிமிலே பதிவான ஹதீஸ். கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், பைன குல்லி அதனைனி ஸலா, ஒவ்வொரு 2 அதான்களுக்கும் இடையிலே ஒரு தொழுகை இருக்கின்றது. அப்படி என்றால் அரபியிலே
ஒரு முறை இருக்கின்றது, இரண்டு கிட்ட இருக்கக்கூடிய ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விடயத்துக்கு ஒரே பேரை சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அதானான் என்று சொல்வார்கள், இரண்டு பாங்கு என்று சொல்வார்கள். இரண்டு பாங்கு என்றால் பாங்கும் இக்காமத்தும். அதானான் இரண்டு பாங்குகள் என்று சொன்னால் பாங்கும் இக்காமத்தும். அப்ப நபி அவர்கள் சொல்கின்றார்கள், ஒவ்வொரு இரண்டு பாங்குகளுக்கும் இடையில் என்றால் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையிலே ஸலா தொழ முடியும் உங்களுக்கு. பைன குல்லி அதானைனி ஸலா, ஒவ்வொரு இந்த பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையிலே தொழுகை இருக்கிற நீங்கள் தொழ முடியும் 2 ரக்காத் என்பதாக அப்துல்லா இப்னு முகஃபர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். இந்த ஹதீஸில் நபி அவர்கள் 3 முறை பைன குல்லி அதானைனி ஸலா, ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையிலே தொழுகை 2 ரக்காத் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு கடைசி முறை சொன்னார்கள் லிமன் ஷாஅ, விரும்பியவர்களுக்கு என்று சொன்னார்கள். அப்படி என்றால் கட்டாயம் இல்லை, விரும்பியவர்கள் என்ன செய்யலாம், அசருக்கும் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையிலே தொழலாம், மகரிபுக்கும் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையிலே தொழலாம், இஷாவுக்கும் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையே என்ன செய்யலாம், எங்களுக்கு தொழலாம். சுபஹுக்கு வந்திருக்கின்றது, லுஹருக்கு வந்திருக்கின்றது. அசருக்கு முன்னால் அந்த 12 ரக்காத் ஹதீஸ்ல அசருக்கு முன்னால் வரல, மகரிபுக்கு முன்னால் வரல, இஷாவுக்கு முன்னால் வரல என்றாலும் எங்களுக்கு என்ன செய்யலாம், பைன குல்லி அதானைனி ஸலா என்ற ஹதீஸின் அடிப்படையிலே, என்ன புகாரி முஸ்லிம் பதிவாரிக்கக்கூடிய ஹதீஸின் அடிப்படையில் எங்களுக்கு தொழலாம். அதே போன்று குறிப்பாக மகரிபுக்கு முன்னால் 2 ரக்காத்துகளை பொறுத்தவரையிலே இன்னொரு ஹதீஸ் வந்திருக்கின்றது. புகாரி முஸ்லிமிலே பதிவாரிக்கக்கூடிய ஹதீஸ் அப்துல்லாஹில் முஸனி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ஸல்லு قبل ஸலாத்தில் மக்ரிப், மக்ரிபுடைய தொழுகைக்கு முன்னால் தொழுங்கள் 2 ரக்காத்துகள் சுன்னத்து தொழுங்கள். 3 முறை சொல்லிவிட்டு அதிலும் லிமன் ஷாஅ, விரும்பியவர்கள் 2 ரக்காத்துகள் மகரிபுக்கு முன்னாலும் தொழுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதை ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் கூறுகின்றார், லிமன் ஷாஅ, விரும்பியவர்களுக்கு என்று நபி அவர்கள் சொன்னது, நபி மக்கள் அதை தொடராக செய்யக்கூடிய சுன்னத்தாக கட்டாயப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இன்னொரு ஹதீஸிலே அஹ்மதிலே வரக்கூடிய ஹதீஸ் ஒன்றை நாங்கள் பார்க்கலாம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரஅ ஃபிர் ரக்அத்தைனி கப்லல் ஃபஜ்ரி வ ரக்அத்தைனி பஅதல் மக்ரிப், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருக்கு முன்னர் தொழுத 2 ரக்காத்திலும் அதே போன்று மகரிபுக்கு பின்னர் தொழுத, மகரிபுக்கு முன்னர் அல்ல பின்னர் தொழக்கூடிய 2 ரக்காத்திலும் அதிகமாக, இங்கே குறிப்பிடுகிறார் பிலஅன் வ 20 மர்ரா, நான் பார்த்து கொண்டிருந்தேன் சுமார் 25 தடவைக்கு மேலாக நபி அவர்களை நான் பார்த்தேன். அந்த தடவைகளில் எல்லாம் என்ன, குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவைத்தான் நபி அவர்கள் ஓதுவதை கண்டேன். எதில், ஃபஜ்ருக்கு முந்திய 2 ரக்காத்தில், அதே போன்ற மகரிபுக்கு பின்னால தொழக்கூடிய 2 ரக்காத். ஏன்னா மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில நேரம் சுருக்கம், மகரிப் தொழுது விட்டு நபி அவர்கள் வீட்டுக்கு சென்று தொழுவார்கள், அப்போ நேரம் சுருக்கம், அவசரமாக அதையும் தொழுது முடிப்பார்கள். மகரிபுக்கு பின்னால் இருக்கக்கூடிய 2 ரக்காத்துகளிலும் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற தொழுகைகளை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். சரி, நாங்கள் அசருக்கு முன்னால் பார்த்தோம் 2 ரக்காத்துகள் தொல்ல முடியும் என்று நாங்கள் பார்த்தோம். எந்த ஹதீஸை வைத்து, ஒவ்வொரு பாங்குக்கும் அதானுக்கு இக்காமத்துக்கும் இடையிலே 2 ரக்காத் தொழலாம். இன்னும் ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசருக்கு முன்னால் கான யுஸல்லி கப்லல் அஸ்ரி அர்பஅன், அசருக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரக்காத் தொழுதிருக்கின்றார்கள். இன்னொரு ஹதீஸ் வருகின்றது, கான யுஸல்லி ரக்அத்தைனி கப்லல் அஸ்ர், அசருக்கு முன்னால் 4 இல்ல 2 ரக்காத்துகள் நபி அவர்கள் தொழுதிருக்கின்றார்கள் என்று வருகின்றது. இந்த ஹதீஸ்கள் அனைத்தும் எங்களுக்கு எதை கூறுகின்றது என்று சொன்னால், அசருக்கு முன்னாலும் 4 ரக்காத் தொழலாம், 2 ரக்காத்தும் தொழலாம். ஆனால் லுஹருக்கு முன்னால் தொழக்கூடிய 4 ரக்காத் நபி அவர்கள் வலியுறுத்திய 4 ரக்காத். அசருக்கு முன்னால் தொழக்கூடிய 2 ரக்காத்தோ 4 ரக்காத்தோ நபி அவர்கள் சில வேளை செய்திருக்கின்றார்கள், சில வேளை இந்த விதமாக செய்திருக்கின்றார்கள், சில வேளை செய்யாமலும் விட்டிருக்கின்றார்கள். இதனால் இமாம் இப்னு பத்தால் ரஹிமஹுல்லா அவர்கள் புகாரிக்கு விளக்க உரை எழுதிய இமாம்களில் ஒரு பிரபல்யமான ஒரு இமாம் குறிப்பிடுகின்றார். காலத் தபரி, இமாம் தபரி அவர்கள் பின்வருமாறு குறிப்பிட்டார்கள், வக்கது ரவா அலியுன் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும், அன்னஹு கான யுஸல்லி கப்லல் அஸ்ரி 4 ரக்அத் யஃப்ஸிலு பைனஹுமா பிஸலாம், நபி அவர்கள் அசருக்கு முன்னால் 4 ரக்காத்துகளை 2 2ஆக தொழுதார்கள் என்ற ஹதீஸை
அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு வகத் இக்தலஃப ஸலஃபு ஃபீ தாலிக், ஸலஃபுகள் சஹாபாக்களை பின்பற்றிய ஸலஃபுகள் இந்த விடயத்திலே கருத்து வேறுபாடு பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் பலவிதமாக அமல் செய்திருக்கின்றார்கள். ஃபகான பஅதுஹும் யுஸல்லி அர்பஅன், சிலர் அசருக்கு முன்னால் 4 தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். வபஅதுஹும் ரக்அத்தைன், சிலர் அசருக்கு முன்னால் 2 தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். வபஅதுஹும் லா யரஸ் ஸலாத கப்லஹா, இன்னும் சிலர் அசருக்கு முன்னால் தொழுவதை ஒரு கருத்தாக காணவே இல்லை, தொழவே இல்லை என்று சொல்லிவிட்டு வலிகுல்லி வாஹிதும் மின்ஹும் வஜ்ஹுன், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆதாரம் இருக்கின்றது. 4 தொழக்கூடியவர்களுக்கு அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் ஆதாரம். 2 தொழக்கூடியவர்களுக்கு பைன குல்லி அதானைனி ஸலா, ஒவ்வொரு பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையிலே தொழலாம் என்பது ஆதாரம். தொழாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நபி அவர்கள் அந்த 12 ரக்காத்துகளை பற்றி பேசிய ஹதீஸிலே அசருக்கு முன்னால் தொழுவதை குறிப்பிடவில்லை, ஆகவே தொழாமலும் இருக்கலாம் என்பது அவர்களுக்கு ஆதாரம் என்பதாக இப்னு பத்தால் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது வீட்டிலே தொழுவது. நாங்கள் பார்க்கலாம், ஃபர்தான தொழுகைகளை விட்டு நாங்கள் பார்த்தால் நபி அவர்களுடைய வார்த்தைகளும் அதே போன்று செயல் ரீதியான சுன்னத்தும் இருந்திருக்கின்றது. வீட்டில் தான் சுன்னத்தான தொழுகைகளை அதிகமாக தொழுவார்கள், அதை ஆர்வமூட்டியும் இருக்கின்றார்கள். ஏனென்றால் வீட்டிலும் அல்லாவை துதிக்கக்கூடிய இபாதத்துகள் செய்யக்கூடிய செயற்பாடுகள் வீட்டிலே அதிகரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களிலிருந்து வீடு பாதுகாக்கப்படும். அல் குர்ஆன் ஓத வேண்டும், தொழும் பொழுது என்ன திக்ரு செய்யக்கூடிய அந்த திக்ருகள் ஓதப்பட வேண்டும், தொழப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு வீடு ஒரு மார்க்க ரீதியான இஸ்லாமிய சூழல் கலந்த ஒரு வீடாக அது மாறும். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்கள் ஆரம்பத்தில் நிறைய ஹதீஸை நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம், தொழுதுவிட்டு வீட்டுக்குள் நுழைந்துதான் மஹரிபுக்கு பின்னால் 2 ரக்காத், இஷாவுக்கு பின்னால் 2 ரக்காத், இப்படி நபி அவர்கள் தொழுவதை நாங்கள் பார்க்கலாம். இமாம் முஸ்லிம் அவர்கள் தன்னுடைய கிரந்தத்திலே பின்வருமாறு ஒரு தலைப்பை இடுகின்றார்கள். பாபு இஸ்திஹ்பாபி ஸலாத்தின் நாஃபிலா ஃபீ பைத்திஹி, நாஃபிலான தொழுகைகளை வீட்டிலே தொழுவதுதான் முஸ்தஹப்பு, விரும்பத்தக்கது. வ ஜவாஸுஹா ஃபில் மஸ்ஜித், பள்ளியிலும் தொழலாம் என்பது சம்பந்தமான பாடம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எங்கே இது? முஸ்லிம்ல இந்த பாபு கீழால, இந்த தலைப்பு கீழால முஸ்லிம் அவர்கள் தன்னுடைய சஹீஹான கிரந்தத்தில் சொல்லக்கூடிய ஹதீஸ். கால இஜ்அலு மின் ஸலாத்திக்கும் ஃபீ புயூதிக்கும், உங்களுடைய தொழுகைகளிலே வீட்டிலும் தொழக்கூடிய தொழுகைகளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் ஃபர்தான தொழுகை கிடையாது, சுன்னத்தான தொழுகைகளிலே நீங்கள் வீட்டிலும் தொழக்கூடியவர்களாக இருங்கள். வலா தத்தஹிதுஹா குபூரா, தொழப்படாத இடம் கபுரறைகள், மன்னரைகளில் தான் தொழாத இடம் வந்து அங்கே தொழ முடியாது. நீங்கள் கபுரறைகளை போன்று வீடுகளை வைத்துக் கொள்ள வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். மீண்டும் இமாம் முஸ்லிம் அவர்கள் அதே பாடத்தை அறிவிக்கின்றார்கள். வஅன் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஹதீஸ், قال رسول الله صلى الله عليه وسلم اذا قضى احدكم الصلاه في مسجده, உங்களிலே ஒருவர் அவருடைய பள்ளி வாயிலிலே ஃபர்தான தொழுகையை முடித்து விட்டால் ஃபல்யஜ்அல் லிபைத்திஹி நஸீபன் மின் ஸலாத்திஹி, அவருடைய வீட்டிலும் அவருடைய தொழுகைக்கு ஒரு பங்கை வைத்துக் கொள்ளட்டும். ஃபஇன்னல்லாஹ ஜாஇலுன் ஃபீ பைத்திஹி மின் ஸலாத்திஹி கைரா, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். என்ன காரணம்? ஏனென்றால் அல்லாஹ் தஆலா உங்களுடைய தொழுகை நீங்கள் வீட்டிலே தொழுவதன் மூலமாக வீட்டுக்கு நலவை ஏற்படுத்துவான். ஃபஇன்னல்லாஹ ஜாஇலுன், அல்லாஹ் தஆலா உண்டாக்குவான். ஃபீ பைத்திஹி, அவருடைய வீட்டிலே, மின் ஸலாத்திஹி, அவருடைய தொழுகையினால், கைரா, நலவை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், செய்தும் காட்டியிருக்கின்றார்கள். இன்னொரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கலாம், இரவு தொழுகை சம்பந்தமான ஹதீஸிலே நபிகள் சொல்கின்றார்கள், ஃபஇன்ன கைர ஸலாத்தில் மர்இ ஃபீ பைத்திஹி இல்லல் மக்தூபா, ஃபர்தான தொழுகைகளை தவிர மற்ற தொழுகைகளை பொறுத்தவரையிலே ஒரு மனிதன் தொழக்கூடிய சிறப்பான இடம் வீடு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான தொழுகைகள் நாங்கள் தொழுவதற்கு மிகவும் உகந்த இடம் வீடு என்பதாக சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். இந்த ஹதீஸ்களை வைத்து உலமாக்கள் எங்களுக்கு வழிகாட்டும் பொழுது கூறுகின்றார்கள், நீங்கள் வீட்டிலே இல்லாத நேரங்கள், வெளியிலே நீங்கள் சஞ்சரிக்கக்கூடிய நேரங்கள்,
உங்களுடைய தொழிலே நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரங்கள் நீங்கள் பள்ளிக்கு வந்து தொழுதால் நீங்கள் இந்த ஹதீஸை அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி சுன்னத்தை நீங்கள் பள்ளியிலே தொழாமல் வீட்டிலே தொழ முடியும் என்று நீங்கள் சென்று தொழ வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் பிஸியாக இருக்கும் பொழுதோ இந்த சுன்னத்தான தொழுகையை நீங்கள் தொழுவதுதான் முக்கியமே தவிர வீட்டிலே தொழுவது முக்கியம் அல்ல. இப்போ எங்களுக்கும் கூட யாரும் நாங்கள் வீட்டில் சென்று தொழுவோம் என்ற கற்பனையிலே தொழுது நாங்கள் எங்களோட ப்ராக்டிஸில் பார்க்கலாம் அது நடக்குதா இல்லையாண்டு. வீட்டில் சென்று தொழுவது நடக்காவிட்டால் நாங்கள் பள்ளியிலே தொழுவதுதான் மிகவும் சிறந்தது. ஏன் இந்த தொழுகை அடிபட்டு செல்லுவிடக்கூடாது. வீட்டுக்கு சென்றால் பல சோழிகள் வரும். யாராவது எங்களை வெயிட் பண்ணி கொண்டு இருப்பாங்க, யாராவது விசிட்டர்ஸ் வந்து இருப்பாங்க, பிள்ளைகளோட வேலைகள் இருக்கும், வீட்டு வேலைகள் வரும். இப்போ எங்களுக்கு அப்படியே மறந்துவிடும். இந்த சுன்னத்தான தொழுகை 2 ரக்காத் நாங்கள் மஹரிபுக்கு பின்னால் தொழ வேண்டும் என்பது மறந்துவிடும். அப்படி எங்களுக்கு நடக்கும் என்றால் நாங்கள் பள்ளி வாயிலே தொழுது விட்டு செல்வதுதான் சிறப்பு. இமாம் மாலிக் அவர்கள் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார்கள். கால மாலிக் ரஹிமஹுல்லா அத்தனஃபுலு ஃபில் மஸ்ஜிதி ஹுவ ஷஅனுன் நாஸி ஃபின் நஹார். பள்ளியிலே நஃபீலான தொழுகைகளை தொழுவது மக்கள் பகல் வேளையிலே செய்வதை நாங்கள் சரளமாக காணுகின்றோம். பள்ளியிலே பகல் வேளையிலே நஃபீலான தொழுகைகளை மக்கள் தொழுவார்கள். இதுதான் மக்களுடைய ஏற்பாடு. வபில்லைலி ஃபீ புயூத்திஹிம், இரவிலே அவர்கள் மக்ரிப் இஷாவை அநேகமாக என்ன செய்வார்கள், நஃபீலான தொழுகைகளை வீட்டிலே தொழுவார்கள். வஹுவ கவுலு சௌரி, இப்படித்தான் சௌரி என்று சொல்லப்படக்கூடிய அறிஞரும் வழிகாட்டி இருக்கின்றார் என்பதாக எங்களுக்கு கூறுவதை நாங்கள் பார்க்கலாம். இப்படி இந்த சுன்னத்தான தொழுகை சம்பந்தமான ஹதீஸ்களை நாங்கள் பார்த்தோம். அதிலே எங்களுக்கு வீட்டிலே மிஸ் பண்ணாமல் தொழ முடியும் என்றால் வீட்டிலே எங்களுடைய சுன்னத்தான தொழுகைகளை நாங்கள் வைத்துக் கொள்வது மிகவும் ஏற்றமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக ஜும்மாவுடைய சுன்னத்தான தொழுகைகள். ஜும்மாவுக்கு முன்னர், அதாவது நேர காலத்துடன் யார் ஜும்மாவுடைய பாங்கோசைக்கு முன்னால், ஜும்மாவுடைய பாங்கோசை என்றால் அதாவது சட்ட ரீதியான ஜும்மாவுடைய பாங்கோசை நாங்கள் அறிந்திருக்கின்றோம், ஹத்தீப் மிம்பருக்கு ஏறியதன் பின்னால் சொல்லப்படக்கூடிய பாங்கு. அந்த பாங்குக்கும் ஹுத்பாவுக்கும் இடையிலே சுன்னத்து கிடையாது. ஏன்னா சுன்னத்து ஓத முடியாது. ஹத்தீப் பாங்கு மிம்பரில் இருந்தால் பாங்கு சுன்னத்துக்கு பின்னால் ஹுத்பாவை ஸ்டார்ட் பண்ணிடுவார். அந்த சுன்னத்து ஒன்றும் கிடையாது. ஆனால் யாராவது நேர காலத்துடன் ஜும்மாவுக்கு வந்தால் அவர்கள் எத்தனை ரக்காத்தும் 2 தொழலாம். 10 மணிக்கு வந்தீங்களா, உங்களுக்கு ஏழுமான மாஷா ஹதீஸ்லே வந்திருக்கின்றது, அவருக்கு விரும்பிய அளவு 2 ரக்காத்தை என்ன செய்யலாம், அவர் தொழலாம். அல்லது அவர் 2 ரக்காத் மட்டும் தொழுதுட்டு அமர்ந்து திக்ர் செய்து கொண்டு இருக்கலாம், அல்லது குர்ஆன் ஓதலாம், அல்லது சும்மா இருந்தாலும் கூட அவர் தொழுதவராகத்தான் அவருக்கு அங்கே என்ன கூலி வழங்கப்படும் என்ற ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கலாம். சரி, ஜும்மாவுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததாக 2 விதமான ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்த ஹதீஸ் புகாரியில் வந்திருக்கின்றது. கான யுஸல்லி பஅதல் ஜும்அத்தி ரக்அத்தைன், ஜும்மாவுக்கு பின்னால் 2 ரக்காத்துகள் தொழுவார்கள். இன்னொரு ஹதீஸிலே கான லா யுஸல்லி பஅதல் ஜும்அத்தி ஹத்தா யன்ஸரிஃப், வீட்டுக்கு திரும்பி செல்லும் வரைக்கும் தொழமாட்டார்கள், வீட்டுக்கு திரும்பி சென்றுதான் வீட்டிலே 2 ரக்காத்துகள் தொழுவார்கள் என்பதாக ஹதீஸிலே நாங்கள் பார்க்கலாம். இன்னொரு ஹதீஸ் வஅன்ஹு அன்னஹு கான இதா ஸல்லல் ஜும்அத, நபி அவர்கள் ஜும்மா தொழுதால் இன்ஸரஃப, திரும்பி சென்று விடுவார்கள். முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் ஃபஸஜத சஜ்தத்தைனி ஃபீ பைத்திஹி, வீட்டிலே பாருங்க, இங்க சஜ்தத்தைன் வந்திருக்கின்றது. என்ன அர்த்தம்? சஜ்தத்தைன் சொன்னால் 2 ரக்காத்துகள் என்று அர்த்தம். அப்ப வீட்டிலே சென்று 2 ரக்காத்துகள் தொழுவார்கள் என்பதாக நாங்கள் பார்க்கலாம். இன்னொரு ஹதீஸிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள், அது செயல், சொன்னார்கள் இதா ஸல்லா அஹதுகுமல் ஜும்அத, உங்களில் ஒருவர் ஜும்மா தொழுதால் ஃபல் யுஸல்லி பஅதஹா அர்பஅன், அதற்கு பின்னால் 4 ரக்காத் தொழட்டும். உங்களில் ஒருவர் ஜும்மா தொழுதால் அதற்கு பின்னால் 4 ரக்காத் தொழட்டும். பள்ளியிலா வீட்டிலான்னு சொல்லல, எங்க தொழுதாலும் பிரச்சனை இல்லை, அதற்கு பின்னால் 4 ரக்காத் தொழட்டும் என்பதாக சொன்ன ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக முஸ்லிமிலே பதிவாகி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த ஹதீஸ் அனைத்தையும் ஒன்று சேர்த்து இன்ஷா அல்லாஹ் விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுக்கு பின்னால் எப்படி சுன்னத்தான தொழுகைகளை தொழுதார்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம். ஜும்மாவுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விதமாக தொழுதிருப்பது அல்லது தொழுமாறு சொல்லியிருப்பதை நாங்கள் பார்த்தோம்.
அதாவது ஜும்மா தொழுது விட்டால் வீட்டுக்கு திரும்பி சென்று 2 ரக்காத்துகள் நபி அவர்கள் தொழுதிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ்களை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸை பார்த்தோம். அதே வேளையிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே நபி அவர்கள் எங்களுக்கு சொல் ரீதியாக வழிகாட்டும் பொழுது கூறுகின்றார்கள், இதா ஸல்லா அஹதுக்கும் அல் ஜும்அத, உங்களில் ஒருவர் ஜும்மாவை தொழுதால் ஃபல் யுஸல்லி பஅதஹா அர்பஅன், அதற்கு பின்னால் 4 ரக்காத்துகள் அவர்கள் தொழட்டும் என்பதாக அறிவுறுத்திய ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. இந்த ஹதீஸ்களை வைத்து உலமாக்கள் எங்களுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது கூறுகின்றார்கள், எந்த ஒரு மெத்தடில் நாங்கள் தொழுதாலும் ஓகே என்றாலும் விளக்கம் சொல்லும் பொழுது நபி அவர்கள் யுஸல்லி ரக்அத்தைனி வ யுஸல்லி அர்பஅன் பயானன் லில் ஜவாஸ், 2 முறையும் தொழ முடியும் என்பதை காட்டுவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 தொழுதிருக்கின்றார்கள், 4 தொழுமாறும் எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்கள். அப்ப 4 தொழலாம், 2 தொழலாம். இன்னும் சில உலமாக்கள் கூறுகின்றார்கள், இதா ஸல்லா ஃபில் மஸ்ஜிதி யுஸல்லி அர்பஅன், நீங்க பள்ளியில தொழுதால் 4 தொழுங்கள். வைதா ஸல்லா ஃபில் பைத், வீட்டுக்கு சென்று தொழுதால் 2 தொழுங்கள். ஏன்னா நபி அவர்கள் பள்ளியில தொழுமாறு ஏவியது 4 ஜும்மாவுக்கு பின்னால, வீட்டுக்கு நீங்கள் சென்று தொழுதால் 2 தொழுது கொள்ளுங்கள் என்பதாக உலமாக்கள் எங்களுக்கு வழிகாட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். இப்படி பார்த்தால் ஜும்மாவை விட்டு நாங்கள் இன்று பார்த்த பாடத்திலே 12 ரக்காத்துகள் வலியுறுத்தி நாங்கள் பேணி, கஷ்டப்பட்டாலும் கூட நாங்கள் பேணி தொழ வேண்டிய சுன்னத்தான தொழுகைகள், லுஹருக்கு முன்னால் 4, பின்னால் 2 6, அசருக்கு இல்லை, மஹரிபுக்கு பின்னால், இஷாவுக்கு பின்னால் 2 2, சுபஹுக்கு முன்னால் 2 12. இது தொழுது வந்தால் சுவர்க்கத்திலே ஒரு வீடு எங்களுக்கு கிடைப்பதற்கான நற்கூலி எங்களுக்கு கிடைக்கும். அதுவல்லாமல் நாங்கள் அசருக்கு முன்னால் என்ன செய்யலாம், 2 ரக்காத்துகள் தொழலாம், மஹரிபுக்கு முன்னால் தொழலாம், இஷாவுக்கு முன்னாலும் 2 ரக்காத்துகள் நாங்கள் தொழலாம். ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையே 2 ரக்காத் தொழ முடியும் என்ற அடிப்படையிலே. அதேவேளை இங்கே இன்னொரு குறிப்பை கூறுகின்றேன், பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையிலே தொழுவதை நபி அவர்கள் வலியுறுத்தியதை போன்று துஆ பிரார்த்தனை செய்வதையும் நபி அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அபூதாவுதிலே வரக்கூடிய ஹதீஸ், அதாவது ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையிலே தஅவத்துன் லா துரத், அல்லாஹ் தஆலா என்ன ரிஜெக்ட் பண்ணாத, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு துஆவுடைய நேரம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவதை பார்க்கலாம். அப்படி பார்த்தால் நாங்கள் பள்ளிக்காக வேண்டி பள்ளிக்கு வந்திருந்தால் பாங்குக்கு முன்னமேயே நாங்கள் பள்ளிக்கு வருவது வரவேற்கத்தக்கது. நாங்கள் பாங்குக்கு பின்னால் தொழுகை வரைக்கும் நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான அமல்களிலே பாங்குக்கு பின்னால் அந்த முஅத்தின் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை திருப்பிச் சொல்வது, பாங்கு உரைத்ததன் பின்னால் நபி அவர்களுக்கு சலாத்து சொல்லிவிட்டு பாங்குடைய துஆவை ஓதுவது, அதற்கு பின்னால் 2 ரக்காத்துகள் நாங்கள் தொழுதுவிட்டு, அனைத்து பாங்குக்கும் இடையிலே 2 ரக்காத்துகளை தொழுதுவிட்டு அதற்கு பின்னால் நாங்கள் விரும்பினால் பிரார்த்தனைகளிலே ஈடுபடுவது. இப்படி இருந்தால் நாங்கள் செய்யக்கூடிய பரிபூரணமான அமல்கள் இருக்கு. அப்படி இல்லாமல் நீங்கள் பள்ளி வாயிலுக்கு வாங்க டைமில் நீங்கள் தொழுது விட்டோ தொழாமலோ பள்ளிக்கு வந்தால் 2 ரக்காத் தொழுவிட்டு அமரணும், அது வேற சட்டம். அப்படி தொழுது விட்டு நீங்கள் அமர்ந்தால் நீங்கள் சும்மா இருந்தாலும் நீங்கள் தொழுதவர்களாகத்தான் கணிக்கப்படுவீர்கள் என்பது அல்லாஹ்வுடைய இந்த ஃபதுலுக்கு மேலால் ஃபதுல், சிறப்புக்கு மேலால் சிறப்பை தரக்கூடிய ஒரு வடிவத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்துவதாக இருக்கின்றது. அதே போன்று ஜும்மாவை பொறுத்தவரை நீங்கள் ஜும்மாவுக்கு வந்தால் நேர காலத்தோட தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கலாம். இன்னும் 2 ரக்காத்துகளாக நீங்கள் விரும்பிய அடிப்படையிலே தொழலாம், தொழுதுவிட்டு குர்ஆன் ஓதலாம், அல்லது திக்ரு செய்யலாம், அல்லது என்ன செய்யலாம், சும்மா இருந்தாலும் கூட உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஜும்மாவுக்கு பின்னால் நீங்கள் 2 தொழலாம், 4 தொழலாம். பள்ளி வாயிலே தொழுதால் நீங்கள் 4 தொழுவது சிறப்பு என்பதாக உலமாக்கள் கூறியிருக்கின்றார்கள். வீட்டுக்கு சென்று தொழுவதென்றால் 2 தொழுவது சிறப்பு என்பதாக கூறியிருக்கின்றார்கள். ஜும்மாவுக்கு பின்னாலும் நபியர்கள் வீட்டுக்கு சென்று நீங்கள் தொழுவது, வீட்டிலே உங்களுடைய தொழுகைகளிலே அதிகமான சுன்னத்தான தொழுகைகளை மிஸ் பண்ணாமல் தொழ முடியும் என்றால் வைத்துக் கொள்வது சிறப்பான விடயம் என்பதையும் நாங்கள் பார்க்கலாம். அதே வேளையிலே இப்போ எங்களுக்கு மீச்சமீகிறது ஒரே ஒரு தொழுகை, அசருக்கு பின்னால் 2 ரக்காத். இப்போ லோருக்கு முன்னால் பின்னால் பார்த்தோம், அசருக்கு முன்னால் பார்த்தோம் தொலையிலும் 12 வராத தொழ முடியும் என்பது, மஹரிபுக்கு முன்னால் தொலையிலும் பின்னால் அந்த 12 வரக்கூடியது, இஷாவுக்கு முன்னால் தொலையிலும் பின்னால் 12 வரக்கூடியது, சுபஹுக்கு முன்னால் தொலையிலும் சுபஹுக்கு பின்னாலும் வந்தில்லை, அசருக்கு பின்னாலும் வந்தில்லை. ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய இந்த உம்தத்துல் அஹ்காமுடைய பாடத்தில் ஏற்கனவே நாங்கள் படித்து முடித்து விட்டோம். தொழ தடை செய்யப்பட்ட நேரங்கள், அதில் விரிந்த நேரம் இருக்கின்றது, குறுகிய நேரம் இருக்கின்றது. விரிந்த நேரம் சுபஹுக்கு தொழுது முடித்ததிலிருந்து
சூரியன் உதயம் ஆகும் வரைக்கும். அதே போன்று அசருக்கு பின்னாலிருந்து மஹரிப் வரைக்கும் விருந்த நேரம். அதிலும் குறிப்பாக சூரியன் உதயத்திற்கு முந்திய ஒரு குறிப்பிட்ட நேரம் 20 நிமிஷம், மஹரிப் மறைவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நேரம், அந்த நேரத்திலே என்ன தொழுவது முற்றாக தடை செய்யப்பட்ட ஒரு நேரம். தேவையான விடயங்களுக்கு அல்லாமல், இப்போ ஒரு ஜனாசா இது கட்டாயம் அந்த டைமில் அடக்க வேண்டிய ஜனாசா, ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் என்ன செய்யலாம், அடக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் ஜனாசாவை அடக்கம் செய்வதும் தடை அந்த நேரத்தில், மஹரிபுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நேரம். அதே போன்று சூரியன் நடுவானிலிருந்து இறங்கக்கூடிய என்ன கொஞ்சம் சாயக்கூடிய 20 நிமிஷம் இருக்கக்கூடிய ஒரு நேரம். அதே போன்று சூரியன் உதயத்திற்கு முற்பட்ட ஒரு குறிப்பிட்ட நேரம். இது தவிர்ந்த மற்ற நேரங்களாக அந்த பரந்த நேரமாக சுபஹுக்கு பின்னாலும் அசருக்கு பின்னாலும் இருப்பதனால் நபி அவர்கள் சுபஹுக்கு பின்னால் தொழுதுவது கிடையாது, அசருக்கு பின்னால் தொழுவது கிடையாது. சுன்னத்தின் அடிப்படையில் சுபஹுக்கு பின்னால் 2 ரக்காத் இருக்குது என்று தொழுவது கிடையாது, அசருக்கு பின்னால் 2 ரக்காத் சுன்னத் தொழ முடியும் என்று தொழுவது கிடையாது. ஆனாலும் யார் ஒருவர் சுபஹுக்கு முந்திய சுன்னத்தாகி அந்த 2 ரக்காத்தை தொழ முடியாமல் சென்று விட்டால் சுபஹுக்கு பின்னால் அவருக்கு அதை கதா செய்வதை போன்று தொழலாம். ஏனென்றால் நபி அவர்கள் அந்த 2 ரக்காத்தை மிஸ் ஆக்கியதே கிடையாது. எங்களுக்கு தப்பித்தவரை சுபஹுக்கு முன்னால் நாங்கள் அவசரமாக வாரோம், தூரத்திலிருந்து வாரம், பேங்க் சனத்துக்கு பின்னால் வேலை பழுவாகிட்டு வாரம் ஜமாத் நடந்து கொண்டு இருக்குது, எங்களுக்கு சுபஹுடைய 2 ரக்காத் தொழ முடியவில்லை என்றால் உங்களுக்கு சுபஹு தொழுது முடிந்ததன் பின்னால் என்ன செய்யலாம், இமீடியட்லி அந்த 2 ரக்காத்தை உங்களுக்கு தொழுது கொள்ளலாம். அதே போல நபி அவர்கள் சில வேளை அசருக்கு பின்னாலும் தொழுது இருக்கின்றார்கள் 2 ரக்காத். அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, குறிப்பாக மனைவியர் கேட்குறாங்க, உம்மு சல்மா ஒரு ஹதீஸில் கேட்குறாங்க, எப்படி நீங்கள் தொழுவீங்க தொலைவானம்னு சொல்லிக்கிறீங்க. அப்போ சொல்கிறாங்க, நான் என்ன லுஹருக்கு பின்னால் தொழ வேண்டிய 2 ரக்காத் எனக்கு வேலை பழு காரணத்தினால், என்னை சில தூதுக்குழுக்கள் சந்திக்க வந்ததன் காரணத்தினால் எனக்கு தவறிவிட்டது, அதைத்தான் தொழுகின்றேன். பாருங்கள், லுஹருக்கு பின்னால் தொழுவது ரசூலுல்லாஹ்க்கு மிஸ் ஆகியதுனால அதை நபி அவர்கள் கதா செய்வதை போன்று தொழுதார்கள் என்றால் எங்களுக்கு எந்த மெசேஜை தாராங்கன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் எப்போவும் என்ன சுன்னத்தான தொழுகைகளையும் கதா செய்யுங்கிற மெசேஜ் அல்ல, மாறாக நபி அவர்கள் விடாமல் தொழுது வந்திருக்கின்றார்கள். அப்படி விடாமல் தொழுது வந்தது, நபி அவர்கள் நாட்டுடைய ஜனாதிபதி, அவரை சந்திப்பதற்கு தூர பிரதேசங்களில் தூதுக்குழுக்கள் வந்தால் தொழுகைக்கு பின்னால் அப்படி அமர்ந்துருவாங்க, நபியை தொழுத விட மாட்டாங்க, அசர் வரைக்கும் மீட்டிங் போகும் சில வேளை. இப்போ அப்படி இருந்ததன் காரணத்தினால் சில வேளை நபி அவர்கள் அசருக்கு பின்னால் அந்த விட்ட தொழுகைகளை என்ன தொழுது இருக்கின்றார்கள். அப்படி இல்லாமல் அசருக்கு பின்னால் 2 ரக்காத் என்பது தொழுகைகளிலே கிடையாது. ஏதாவது விடுபட்டிருந்தால் தொடர்ந்து தொழுது வரக்கூடியவர்களுக்கு அதை தொழுது கொள்ளலாம். சுபகை பொறுத்தவரையிலே தொடர்ந்து தொழுது வந்தவரோ வராதவரோ அதனுடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு சுபகைக்கு பின்னால் அந்த விடுபட்ட சுபகுடைய முந்திய 2 சுன்னத்துகளையும் தொழுது கொள்ளலாம் என்பது நாங்கள் அல் குர்ஆன் அல் ஹதீஸ் ஒலியிலே உலமாக்கள் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இந்த நஃபீலான தொழுகைகளை நாங்கள் தொழுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலாவுடைய இன்னொரு ஹதீஸுல் குதுஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், என்னுடைய அடியான் இந்த உஃபரியான வணக்கங்களின் மூலமாக என்னை எந்த அளவுக்கு நெருங்குகின்றானோ அந்த அளவுக்கு நான் அவனை விரும்புவேன். ஃபர்தான தொழுகைகளையும் தொழுதுவிட்டு ஃபர்தான அமல்களையும் செய்துவிட்டு உஃபரியான தொழுகைகள் நோன்புகள் மூலமாக என்னை நெருங்க நான் அவனை அதிகமாக விரும்புவேன். நான் அப்படி அதிகமாக விரும்பினால் அவனுக்கு அனைத்துமே லேஸ். அவன் பேசுவதும் என்னுடைய வழிகாட்டலே பேசுவான், பிடித்தாலும் நடந்து சென்றாலும் அனைத்தும் என்னுடைய வழிகாட்டல் மூலமாகவே நடக்கும். அவனுடைய வாழ்க்கை பரக்கத் பொருந்திய வாழ்க்கையாக இருக்கும், என்னுடைய நேசத்துக்குரியவனாக அவன் மாறிவிடுவான் என்பதாக அல்லாஹ் தஆலா ஹதீஸில் குதுஸிலே கூறக்கூடிய நீண்ட ஹதீஸ். தற்பொழுது நேரமில்லை, அதுவும் இங்கே நாங்கள் ஞாபகம் வைக்க வேண்டிய ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் இந்த நஃபீலான தொழுகைகளிலே கூடிய கரிசனை செலுத்தி நபி அவர்கள் எவ்வாறு விடாமல் தொழுது வந்தார்களோ அப்படி தொழுது வரக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.